சோ மென்டல் ஹெல்த் டே அப்படின்றது வந்து ஒரு நாள் மட்டும் உலக ரீதியாக கொண்டாடுறாங்க. பட் என்ன அப்படின்னா, ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், ஆஸ் அ மென்டல் ஹெல்த் ட்ரெயினர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து எவ்ரிடே நம்ம கேரி ஆன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ கன்ஃபர்மிட்டி நெட்வொர்க்ல நீங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. வி வில் ரெகுலர்லி பி கேரிங் அவுட் தீஸ் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. சோ நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். பிரதர் ஹபீப் சதகத்துல்லா, சோ ஹீ இஸ் அன் ஆலிம், ஹாஃபிஸ், டிசிபி, எம்டிசிசி முடிச்சிருக்காரு. கன்ஃபர்மிட்டியில டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி அண்ட் இஸ்லாமிக் சைக்காலஜி முடிச்சிருக்காரு. லைஃப் ஸ்கில் ட்ரெயினரா இருக்காரு. சோ NLP கோச். ப்ளீஸ் பிரதர், யூ கேன் கேரி ஆன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐ எம் AHM சதகத்துல்லா, ஹாஃபிஸ், ஆலிம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த மென்டல் ஹெல்த் விஷயத்துல உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து மக்களுக்கு மத்தியில பேசும்பொழுது, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும் போதும், இந்த கிளாஸ் விஷயங்கள் நிறைய அட்டன் பண்ண பின்னாடி இன்னைக்கு சமீப காலமா இளைஞர்கள் விஷயத்துல சில சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்சர்வ் ஆகுது, அதாவது அப்செட் ஆகிட்டு கவனம் எதுலயே செலுத்த மாட்டுறாங்க. அப்போ அந்த விஷயத்துல வந்து சில பேர்த்துல பேசும் பொழுது, அதில் நீங்க எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்றீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம அடுத்த விஷயத்தை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ரொம்ப எந்த விஷயத்திலையும் நம்ம வந்து கான்செப்ட்ல எந்த விஷயத்த நோக்கமா அடைய நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல வந்து நிறைய தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தடங்கள் விஷயத்த வந்து அதை என்னது தூக்கி போட்டுடணும். அந்த விஷயத்தையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த விஷயத்தை அடைய நினைக்கிறோமோ அந்த விஷயத்த சுத்தமா நம்ம வந்து டார்கெட் பண்ற விஷயத்தை அடைய முடியாது. அந்த விஷயத்துக்கு வந்து இந்த ஹெல்ப்பா இருக்கிறது வந்து நான் சொல்றது நேற்று கூட நான் கூட ஒரு மாணவி விஷயத்துல சொல்லும் போது கூட சும்மா பாடம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது கண்ணத்துல கை வச்சுட்டே இருப்பான். நான் சொன்னேன், எதுக்குமா அது மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் நான் சொன்னேன், நீங்க எந்த விஷயத்தை அடைய நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களை அறியாம உங்க கண்ணத்துல அந்த கை வைக்கிற காரணமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த டக்குன்னு சருகதல் ஏற்பட்டுரும். அதனால அந்த விஷயத்த நீங்க வந்து கையை அந்த வச்சு அந்த கண்ணத்துல கை வைக்கிறது நிப்பாட்டிட்டு நல்ல ஆரோக்கியமா எந்த ப்ராப்ளம் இருந்தா கூட ப்ராப்ளத்தை வெளிக்காட்டாம ஆக்டிவிட்டா இருந்து நம்ம மென்டாலிட்டி ரீதியா நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய எந்த காரியத்துக்காக வேண்டி நினைக்கிறோமோ அந்த காரியத்தை ஆட்டோமேட்டிக்கா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அந்த பிள்ளைக்கு சொல்லும் போது எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல மத்தியில எப்படி நான் பேசுறது அப்படிங்கிற அந்த பிள்ளைக்கு ட்ரீட் பண்ணும் போது ஒவ்வொரு விஷயம் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுகள் நிறைய பேருக்கு நம்ம வந்து அதே மாதிரிதான் டிராவல் நேரத்துல அதிகமா வந்து நம்மகிட்ட சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து சிம்பிளா அவங்க எங்கெங்கே கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காம இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு சில வார்த்தைகள் அவங்களுடைய பார்வையிலேயே நம்ம டக்குனு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களுக்கு வந்து எப்படியுமே யார் எது கேட்டாலும் சொல்ல போனா ஒருத்தரை பாக்குறோம், திடீர்னு சந்திக்கிறோம், நல்லா இருக்குங்களா கேட்கும்போது சில பேர் டக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் யோசிப்பாங்க. அப்ப நம்ம யோசிக்கும் போதுல சில பேர் அவங்களோட யோசனையில அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும் போது அப்ப நம்ம டக்குன்னு கேட்கும்போது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, எப்பயுமே இந்த விஷயத்திலேயே நம்ம வந்து ரிலாக்ஸேஷனா இருந்துக்கிட்டோங்க ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்கள் அல்லாஹ் என்னது பார்வையிலையும் மற்றவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குற காட்டி கொடுத்துருவான். பொதுவா மென்டாலிட்டி வந்து நாமளே வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் வந்து திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். இது நடந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை தட்டி கழிக்கும் பொழுது அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அந்த விஷயத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சில சோதனைகளை வரும், நம்ம அந்த கான்செப்ட் வரும்பொழுது டக்குன்னு அதையே சிந்தனிக்காம சரி அல்லாஹ்வுடைய நம்மளுக்கு சோதனையா கொடுத்துருக்கா, இதோட செய்யற தருவா நம்ம எண்ணத்தை கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா அல்லாஹ் தாலா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு காரியங்கள் லேசாக்கி கொடுத்துட்டே இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்மளுக்கு தந்துருக்கான் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி நம்ம செயல்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். Thank you so much brother for your valuable guidance. ரொம்ப சூப்பரா பேசுனீங்க.